Hi, hello, வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா புட்டிங் ஆல் டுகெதர், அதாவது இது வரைக்கும் பார்த்த எல்லா HTTP ரெக்வஸ்ட் DNS நேம்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சீரீஸை நிறைய போட்டிருக்கோம். ஸோ பார்க்காம தான் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இப்போ போடுற சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா இது வரைக்கும் ஆல்ரெடி பண்ண சீரிஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுதான் அதோட மூலக்கூறே வந்து இதுதான். ஸோ அது பார்க்காம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியாது. ஸோ மறக்காம பார்த்துருவாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெருக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, சாரி, நான் ஃபுல் வீடியோ போட மறந்துட்டேன், போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புட்டிங் ஆல் டுகெதர் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து புட்டிங் ஆல் டுகெதர். ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எப்படி எல்லாம் வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ புட்டிங் ஆல் டுகெதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, from the previous model you have already learned lot of things about it. So IP address, HTML, DNS servers, domain name servers, HTTP, HTTPS, JavaScript, HTML, CSS, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படிங்கிறதா விஷயமே. இது எல்லாமே சேர்ந்து வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணும், அப்புறம் வந்து ஐபி அட்ரஸ் எங்கே போகுதோ அங்கே போகும், அப்புறம் வந்து வெப்சைட் கனெக்ட் ஆகும், அப்புறம் வந்து வெப்சைட் வந்து விசிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் ரன் ஆகுது. ஸோ அதை பார்த்து பேஸ் பண்ணி இதை பார்ப்போம். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா லோட் பேலன்சஸ் when website traffic starts getting quite larger or running an application that needs to heavy high availability on one web server no longer to do the job. Load balance provide two main features. Ensure high traffic websites can handle the load, prevent and failover which if a server becomes unprospective. When you request a website with a load balancer, the load balancer will receive your request first and then forward it on the multiple server behind it. The load balancer user define algorithms to handle it and web servers request. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் வரும். ஸோ கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான வெப்சைட்ஸ் வரும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ மெயினாக அதுக்கு வந்து சிஎன்டி யூசேஜ் கட்டிங் டவுன் டிராஃபிக் டு பிஸி வெப்சைட் அலோஸ் யூ டு ஹோஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபைல்ஸ் பண்ணி வெப்சைட் சச் அஸ் ஜாவாஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் ஃபைல் இமேஜஸ் வித் ஹோஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சிடிஎன் அப்படின்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப்சைட் ரன் பண்ணும்போது அது எஃபிஷியன்ஸாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக ரன் ஆகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப லாங்காக போட்டு ரன் பண்ணி ஸோ லோட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகி டக்குன்னு சர்வர் கட் ஆகுது, இதெல்லாம் நமக்கு ஆகவே கூடாது. ஸோ அதனால தான் வந்து இந்த சிஎன்டி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 5 GB ஃபைல்ஸாக இருந்தாலும் அதை ஈஸியாக ரன் பண்ணுற அளவுக்கு அது வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த சிஎன்டி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து டேட்டா பேஸ் அப்படின்னா, ஸோ டேட்டா பேஸ் தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம சர்வ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே டேட்டா பேஸ், யூசர் நேம், லாகின், கிரெடென்ஷியல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெப்சைட்டில் போய் சேவ் ஆகணும். அவங்க யூசர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க லாகின் பண்ணுறதுக்கு, அவங்க டேட்டா பேஸ் சேவ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து WAF அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வெப்சைட்டை வந்து ஒரு ஃபயர்வால் வந்து ரன் பண்ணுவோம். அப்போ தான் வந்து எந்த வெப்சைட் வந்து ரன் ஆகுது, எந்த வெப்சைட் ரன் ஆகலை, எந்த விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த WAF வந்து ரன் பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அன்வான்ட் சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இந்த ஃபயர்வாலோட பேசிக்கான விஷயங்கள். இது நம்ம ஏன் மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எதுக்குன்னா, தேவையில்லாத வெப்சைட்ஸ் வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால என்னன்னு கேட்டாங்க, ஈஸியாக சர்வர்ஸ் ஹேக் ஆகிறது, இல்லை வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து அன்வான்ட் மலிஷியஸ் ஃபைல்ஸ் வந்து ரன் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரன் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து வாட் கேன் பி யூஸ் டு ஹோஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்பீட் அப் ஆஃப் அ கிளைண்ட்ஸ் வெப்சைட். ஒரு வெப்சைட்டை வந்து ஸ்பீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சிடிஎன் அதை நம்ம கொடுப்போம். அப்போ தான் வந்து வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஏன்னா HTML, CSS, JavaScript எல்லாமே வந்து 1 GB ஃபைல் வந்தாலும் நமக்கு வந்து ரன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாகாமல் இருக்கணும் வெப்சைட். ஸோ அதுக்கு தான் அது. அடுத்தது வாட் டஸ் அ லோட் பேலன்சர் பெர்ஃபார்ம் டு மேக் ஷூர் த ஹோஸ்ட் இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஹோஸ்ட்டை ரன் பண்ணும்போது அவங்க என்னென்ன டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து ஹெல்த் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்சைட் ஹெல்த் செக் அப்படின்னு இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வெப்சைட்டை வந்து கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஹெல்த் செக் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க வந்து இது ரன் பண்ணுவாங்க. ஸோ இதனால இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெல்த் செக் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா அதை வந்து பேலன்ஸ் வந்து லோட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வாட் கேன் பி யூஸ் டு ஹெல்ப் அகைன்ஸ்ட் த ஹேக்கிங் ஆஃப் த வெப்சைட்னா WAF, அதாவது ஃபயர்வால் வந்து யூஸ் பண்ணும்போது ஹேக்கிங் வெப்சைட்ஸ் வந்து ரன் ஆகாமல் இருக்கும். ஸோ ஹேக் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் எதுவும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது how does web servers work.
So web server is a software that listens for incoming connection to the utilities of HTTP protocol delivered to the content client. The most common web servers across the Apache, Unix, ISS and Node.js. A web server delivers files from what is called a root directory, which is defined in the software settings. For example, Nginx is Apache share the same file location like var HTML in the Linux operating system, where ISS use C interrupt www root for the Windows operating system. For example, request HTTP example picture.jpg is files from w where picture hosting from local hard drive. So nginx அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து வெப் சர்வர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பாச்சி வெப் சர்வர்ஸ் இது எல்லாமே லோக்கல் லினக்ஸில் வந்துட்டு வேர் HTML ஸோ வேர் .html அப்படிங்கிற விஷயத்துல இருந்தால் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விர்ச்சுவல் ஹோஸ்ட் அப்படின்னா வெப் சர்வர்ஸ் கேன் ரன் மல்டிபிள் website different domain names. To achieve this, they use virtual host. This web server software checks the host name being requested from the HTTP headers and matches the against its virtual host. Virtual hosts are just text-based configuration files. If it finds a match, the correct website will be provided. If not is match, the website default will provide instance. ஸோ அப்படி என்ன விர்ச்சுவல் ஹோஸ்ட்னா நம்ம கரெக்டான வெப்சைட் கொடுத்தா மட்டும் தான் ரன் ஆகும், இல்லைனா அது வேற ஆல்ரெடி அதே சேம் சைட் இருக்கிற மாதிரி தான் ரன் ஆகும். அதான் விர்ச்சுவல் ஹோஸ்ட். விர்ச்சுவல் ஹோஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு எல்லாமே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம இருக்கும் ஆனால் இல்லை அப்படிங்கிறது தான். நம்ம எஸ்ஜே சூரியஸை சொல்கிற மாதிரி தான், இருக்கு ஆனால் இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் was dynamic content. Static is the name suggested is the content never change. Common examples of picture, JavaScript, CSS அந்த மாதிரி சொல்கிறது. Dynamic content, other hand, the content could change different records. For example, blog, on the home page of the blog it will show the latest entries, the new entries created அந்த மாதிரி. ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா கொடுத்த நேம் நடுவில் இருக்க ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ மாறாது. டைனமிக் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் வந்து ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகுறது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து இது போடணும், இது பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வெப்சைட் இதாக புது போஸ்ட் அப்படின்னு போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து டைனமிக் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த ஸ்கிரிப்டிங் அண்ட் பேக் அண்ட் லாங்குவேஜ். தேர் இஸ் நாட் மச் லிமிட் டு a பேக் அண்ட் லாங்குவேஜ் கேன் அச்சீவ். These are what make interactive the user. Some examples of this language, it's not particular order. PHP, Python, Ruby, Node.js, Perl and many more. These languages can interact with the databases, can call external services, process data from the users and so much more. Yeah, very basic PHP examples of the would be if you request a website at html.example.com as admin. ஸோ கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டிங் அப்படின்னா எதுவும் கிடையாது, பேக் அண்ட் லாங்குவேஜ் நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். PHP இருக்கட்டும், Python இருக்கட்டும், Ruby, Node.js இல்லை அந்த மாதிரி ஏகப்பட்ட வேணாலும் இருக்கட்டும், எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. இஃப் இண்டெக்ஸ் PHP வாஸ் பில் லைக் திஸ், HTML பாடி ஹலோ PHP அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்புட் வந்து ஹலோ அட்மின் அப்படின்னு மாதிரி இந்த கிளைண்ட் வந்து வரும். இண்டெக்ஸில் இப்படி போச்சு அப்படின்னா அவுட்புட்லேருந்து இப்படி வரும். You will notice the client does not see any PHP code because it is a backend. The interactive open up a lot more security issues for web application that has been created securely as you learned in the further modules. இனி பின்னாடி ஒரு மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இல்லைனாலும் ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மல்டிபிள் ஹோஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணோம் அப்படின்னா விர்ச்சுவல் ஹோஸ்ட்ஸ் இதை வந்து மல்டிபிள் இதுக்கு ரன் பண்ணுவோம். What is the name for the type of the content that can change? ஸோ என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டைனமிக் கண்டென்ட். ஸோ என்ன சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் வந்து அப்படியே தான் இருக்கும், டைனமிக் தான் மாறும். ஸோ டைனமிக் கண்டென்ட். அடுத்தது does the client see the back end code? பார்க்க மாட்டாங்க. பேக் அண்ட் கோட் வந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. PHP does not, because it's on the back end அப்படின்னு. Client does not see the PHP code அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து PHP கூட பார்க்க மாட்டோம், ஜஸ்ட் ஃப்ரண்ட் கூட தான் பார்ப்போம். ஸோ ஓகே, கடைசி இந்த மாடியூல்ல கடைசி இதுதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளிக் த விசிட் சைட் பட்டன் ஆன் த ரைட் கிளிக். ஸோ இதுதான் using everything you can learn from the module, drag and drop the site in the correct order to make the request in the websites. இந்த ஃப்ளாக் டு கெட் த ஃப்ளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான வெப்சைட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே பண்ணோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டுக்குள்ளே போகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சாரி இது மாறும். சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி. ஸோ ஆக்சுவலாக வந்து இது இங்கே வராது. ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து வேறு மாதிரி வரும். ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து கிளைண்ட் பண்ணணும். டிஎன்எஸ் வந்து வேறு சைட்டில் தான் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ ரெக்வஸ்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணும்.
ஸோ டிஎன்எஸ் தான் கரெக்ட். ஸோ டிஎன்எஸ் வந்து கரெக்டாக வரும். ஓகே கரெக்டாக. ஓகே ஸோ இல்லை அப்போனா யா செக் லோக்கல் ஐபி அட்ரஸ் கரெக்ட். செக் லோக்கல் ஐபி அட்ரஸ். ஓகே ஓகே செக் லோக்கல் ஐபி அட்ரஸ் இதான் கரெக்டாக வரும். கரெக்டாக இது. அதுக்கப்புறம் தான் டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வர்ஸ் வந்து ரன் ஆகும். அப்போ டொமைன் நேமோட இது வந்து ரூட் நோடு வந்து இங்கே ரன் ஆகும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா அப்புறம் வந்து சர்வரோட ஸோ ஆத்தென்டிகேஷன் டிஎன்எஸ் சர்வர்ஸ் வந்து இங்கே ரன் கொடுக்கும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஃபயர்வால் வந்து அதுக்கப்புறம் ஃபயர்வால் பண்ணி தான் பைபாஸ் போகும். அண்ட் அதுக்கப்புறம் யூசர் ரெக்வஸ்ட் வந்து மல்டிபிள் லோடர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் காம்பேக்டோட டேட்டா பேஸ் வந்து இங்கே கொடுக்கும். ஸோ எந்த போர்ட் அப்படிங்கிற நம்பர் வந்து இங்கே கொடுக்கும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஹெச்டிபி ரெக்வஸ்ட் வந்து கரெக்டாக கெட் ரெக்வஸ்ட் வந்து நமக்கு வெப்சைட்டுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட்டா பேஸ் வந்து நம்மளோட இதில் வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வெப்சைட்டோட ப்ரௌசர் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். அவ்வளோதான் இது. யா ட்ரைஹாக்மோட எல்லா சீக்வன்ஸ் கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஓகே ஸோ சப்மிட். ஸோ ஓகே நண்பா. ஸோ கிட்டத்தட்ட சர்டிஃபிகேட் நம்ம முடிக்க போகிற நிலமையில தான் இருக்கோம். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர்ஸ் தான் மெயினே. இது பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எல்லாம் ரன் ஆகும். ஓகே ஸோ நண்பர்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம எல்லா கண்டென்ட்ஸ் வந்து இதில் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். எவ்வளோ பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு? 83% நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இனி 3 தான். இந்த 3 நம்ம சீக்கிரம் பார்ப்போம். ஸோ பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரீ செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த பிகினர் பார்த்து நம்ம முடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஸோ காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும் வரை உங்களை வெளிப்படுறது உங்களில் நான் யாழ். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.